நம்முடைய அனுதின வாழ்க்கையில் பலர் நம்மை பற்றி குறை சொல்வார்கள். ஆனால் ஒரு குறிப்பிட்ட மனிதர்கள் நம்மை குறை சொல்லும் பொழுது மனம் மிகப்பெரிய பாதிப்பை அடைவது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் நிகழும் சாதாரண விஷயமாகும். இப்படி பிறர் நம்மை குறை சொல்வதினால் மனதை பாதிக்க விடாமல் அமைதிப்படுத்துவது எப்படி என்று புத்தருடைய கதையின் மூலம் அறிந்து கொள்ளலாம். ஒருமுறை புத்தரும் அவருடைய சீடர்களும் ஒரு ஊருக்கு சென்றிருந்தார்கள். அங்கே இருந்த அரச மரத்தடியில் சிறிது நேரம் இளைப்பாறிவிட்டு அதன் பின் தங்கள் பயணத்தை தொடர்ந்தனர். புத்தர் வருகின்றார் என்று கேள்விப்பட்ட அந்த ஊர் மக்கள் பெரும் கூட்டமாக கூடினார்கள். புத்தர் முகத்திலிருந்த அமைதி, தெய்வீக சாந்தம் அந்த ஊர் மக்களின் உள்ளத்தை ஈர்த்தது. தங்களையும் அறியாமல் புத்தரை அந்த மக்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். பலர் புத்தரிடம் வந்து ஆசி பெற்று சென்றார்கள். புத்தர் வரும் பாதையில் ஏராளமான மலர்களை கொட்டினார்கள். புத்தர் மீது இருந்த அன்பினால் அந்த மக்கள் பலவிதமான இனிப்புகளை தட்டில் வைத்து கொடுத்து தங்கள் வீட்டிற்கு வந்து சாப்பிடுமாறு புத்தரை அழைத்தனர். ஆனால் புத்தர் பதிலேதும் சொல்லாமல் அவர்கள் கொடுத்த இனிப்புகளையும் வாங்காமல் சிரித்த முகமாய் அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். இதை சிறிது நேரம் கவனித்த சீடர்கள் அந்த மக்கள் கொடுக்கும் இனிப்புகளை சிறிது கூட வாங்காமல் இப்படி செல்கிறாரே, ஏன் இப்படி அந்த மக்கள் வேதனைப்படும் அளவில் நடந்து கொள்ளுகிறார் என்று முணுமுணுத்தனர். அதன் பின் தங்கள் இருப்பிடம் வந்து ஓய்வெடுத்த பின் மீண்டும் வேறு ஒரு ஊருக்கு சென்றார்கள். அந்த ஊரில் உள்ள மக்கள் புத்தரையும் அவரது சீடர்களையும் உள்ளே வரவிடாமல் தடுத்தனர். கெட்ட வார்த்தைகளினால் திட்டினார்கள். புத்தர் அவர்கள் பேசிய வார்த்தைகளை பெரிதாக எண்ணாமல் அமைதியாக அந்த இடத்தை விட்டு கடந்து சென்றார். வேறு சிலர் அழுகிய பொருட்களை புத்தர் மீது வீசினார்கள். புத்தர் அதற்கும் ஒன்றும் பேசாமல் அமைதியாக நடந்து சென்றார். அந்த ஊரை விட்டு வெளியே வந்தவுடன் சீடர்கள் புத்தரிடம், நாங்கள் ஆரம்பத்திலே இந்த ஊருக்குள் செல்ல வேண்டாம், அந்த ஊர் மக்கள் மோசமானவர்கள் என்று கூறினோம், ஆனால் நீங்கள் அதை கேட்கவில்லை என்றனர். அதற்கு புத்தர், அப்படிப்பட்ட மக்களிடத்தில்தான் நாம் சேவை செய்ய வேண்டும் என்றார். சீடர்கள் புத்தரிடம், குருவே, நாம் உள்ளே சென்றவுடன் அந்த ஊர் மக்கள் மரியாதை இல்லாமல் திட்டினார்கள், அழுகிய பொருட்களை எடுத்து உங்கள் மீது வீசினார்கள், கெட்ட வார்த்தைகளினால் உங்களை அவமானப்படுத்தினார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு நீங்கள் ஏன் வழிகாட்ட வேண்டும்? உங்களுக்கு அவர்கள் மீது கோபமே வரவில்லையா என்று சீடர்கள் புத்தரிடம் கேட்டனர். அதற்கு புத்தர், காலையில் நாம் சென்ற ஊரில் மக்கள் கொடுத்த இனிப்புகளையும் பாராட்டுகளையும் எடுத்துக்கொள்ளாமல் அங்கேயே விட்டுவிட்டு வந்தோம். அதே போல்தான் இந்த ஊர் மக்கள் நமக்கு கொடுக்கும் கெட்ட வார்த்தைகள், அவமானங்கள், அழுகிய பொருட்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கென்று எடுக்காமல் அங்கேயே விட்டுவிட்டு வாருங்கள் என்றார். நம்முடைய வாழ்க்கையில் பிறர் நம்மை குறை சொல்லும் பொழுது நம்முடைய மனம் ஏன் பாதிக்கப்படுகிறது? காரணம், அவற்றை நமக்கென எடுத்துக்கொண்டு சிந்திப்பதினால்தான். எப்பொழுது நாம் பிறர் பேசும் வார்த்தைகளை நமக்கென எடுத்துக்கொள்ளாமல் அந்த இடத்தை விட்டு அமைதியாக வருவதற்கு மனதை பக்குவப்படுத்துகிறோமோ, அப்பொழுது மட்டுமே நிம்மதியான வாழ்க்கையை வாழ முடியும். அதை விட்டு இன்று பலர் மற்றவர்கள் பேசிய வார்த்தைகளை தங்களுக்கென்று எடுத்துக்கொண்டு அதையே மனதில் வைத்து சிந்திப்பதால் நிம்மதி இழந்து முடிவில் பழிவாங்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். எனவே அடுத்தவர்கள் உங்களை பற்றி பேசுவது உங்கள் மனதை பாதிக்கக்கூடாது என்றால் அவர்கள் பேசிய வார்த்தைகளை அவர்களிடமே கொடுத்துவிட்டு அமைதியாக அந்த இடத்தை விட்டு வந்து விடுங்கள். முடிவில் பேசிய வார்த்தைகள் அனைத்தும் பேசியவரையே சென்று அழித்துவிடும்.
முக்கியமாக ஒருவர் பேசுகிறார் என்று நீங்களும் வாய்க்கு வந்த வார்த்தைகளையெல்லாம் பேசி தீராத துன்பத்தில் மாட்டிக்கொள்ளாதபடி வாக்குவாதம் தொடங்கும் முன் அந்த இடத்தை விட்டு விலகிச் செல்லுங்கள் என்ற இறைவனுடைய வார்த்தைகளை சிந்தித்து பேச்சில் கவனம் செலுத்துங்கள். அப்பொழுது அழியாத செல்வமாகிய அமைதியை உங்கள் வாழ்க்கையில் காணலாம்.